மாண்புமிகு உறுப்பினர் அப்துல் சமது. பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய இந்த 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 அறிவிப்புகளும் தமிழகத்தின் திசையை இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய 50 முழக்கங்களில் ஒன்று வன்முறையை தவிர்த்து வறுமையை வெல்வோம் என்று. இன்றைக்கு தமிழ்நாடு முத்தமிழர் கலைஞர் போட்ட அந்த பாதையில் செல்வதால் வறுமையற்ற மாநிலமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று தொழில்துறை வளர்ச்சி மிக முக்கியமானது. இன்றைக்கு தமிழகத்தில்தான் 8 விமான நிலையங்கள் இருக்கிறது. இப்போது நம்முடைய முதலமைச்சருடைய அறிவிப்பின் கீழே 9வதாக ஓசூரிலே ஒன்று அமைய இருக்கின்றது. விமான நிலையங்கள் என்பது ஒரு சாதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய அளவிற்கு இந்தியாவிலேயே உயர்ந்த மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியும் நம்முடைய மக்களிடத்தில் இருப்பதால் தான் விமான நிலையங்களை அதிகரிக்க முடியும். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு தொழில்துறையை வளர்த்திருப்பதற்காக 1 டிரில்லியன் கனவு திட்டத்தோடு இன்றைக்கு பன்னாட்டு விமான நிலையத்தை ஓசூரிலே அமைய இருப்பதை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் மனதார வரவேற்கின்றோம். அதோடு சேர்த்து மிக முக்கியமாக திராவிட இயக்கத்தினுடைய தொட்டில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல்வேறு திருப்பு முனைகளை உண்டாக்கிய ஒரு நகரம் என்று சொன்னால் அது நிச்சயமாக திருச்சி தான் என்று நம்மால் அடித்து சொல்ல முடியும். அந்த திருச்சியில் கலைஞர் கண்ட கனவாக இன்றைக்கு அறிவால் இந்த தமிழகத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய அந்த கனவினுடைய தொடர்ச்சியாக சென்னையினுடைய அண்ணா நூற்றாண்டு நூலகம், அதை தொடர்ந்து மதுரை, கோவை என்று இன்றைக்கு திருச்சியிலும் இந்த அறிவுசார் நூலகத்தை அமைப்பதை நெஞ்சார மனதார மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் வாழ்த்தி வரவேற்று நிறைவு செய்கிறேன். நன்றி.